நெருப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது காற்றினுடைய கையில் இருக்குது. அதனால தான் நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கூட்டவோ குறைக்கக்கூடிய சக்தி வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ரேடியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் இருக்கிறது வந்து நெருப்பு ராசி. இப்போ செவ்வாய் இருக்கிற ராசியை வந்து ரேடியோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேடியோனுடைய வால்யூமை வந்து அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது வந்து இந்த காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வால்யூமை கம்மி பண்ணுதா அதிகப்படுத்துதா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 2 நட்பு கிரகங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய் இருக்குது நெருப்பு ராசியில், செவ்வாய்க்கு ஆப்போசிட்டில் வந்து சனி இருக்குது. அப்போ செவ்வாயும் சனியும் பகை கிரகங்களா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வால்யூமை கம்மி பண்ணும். செவ்வாயினுடைய வலுவை வந்து சனி குறைக்கும், சனியினுடைய வலுவை வந்து செவ்வாய் குறைக்கும். ஏன்னா இது 2மே பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால. இதுவே செவ்வாயும் குருவும் வந்து 1-7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் நெருப்பு ராசியில் இருக்குது மேசத்தில், குரு வந்து இங்கே காற்று ராசியில் துலாமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாய் குரு வந்து நட்பு கிரகங்கள்னால செவ்வாயினுடைய வலுவை